பழைய பிரமாணம் இருக்கா? அன்னைக்கு மாசத்துல கோவராஜா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா செய்தோம். இன்னைக்கு முடியல. இன்னைக்கு ஒரு நேரத்தை வாங்க வரணும்னா பழைய பிரமாணம் அது ஒண்ணு நான் பாக்கேன். எந்த பிரச்சனை அது அது உங்களுக்கு வேண்டியவரா இருக்கலாம், சொந்தக்காரா இருக்கலாம், நீங்க அது நடக்கக்கூடிய கிடையாது. அதுக்கெல்லாம் போட்டாலும் ஒரு வீடியோல போடுங்கப்பா யூடியூப் எல்லாரும் சத்தமா நீட்ட பேசுங்க. நாங்க வீடியோல போறோமா அடிச்சுடுவாங்க. அங்க வந்து நம்ம வயல் 80 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்ப நான் சொன்னேன் அவனுக்கு வடக்கு பத்துல வந்து அவன் வயல் நிறைய கிடக்கு, இதுக்கு பதில் வயலும் அங்க தரணும், அங்க உள்ள விலையை அங்க கணக்காக்கணும், இங்க உள்ள விலைக்கு கணக்காக்கி மீதி ரூபாய் எல்லாம் சிங்கிள் பேமெண்ட்ல முடிக்கிறதா இருந்தா முடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கோம். இவரு தெரும்புல சொல்ல மாதிரி ஒன்றும் நடக்கவும் செய்யல. 20 சென்ட்டுக்கு 20 ரூபாய்க்கு வந்து கேட்கவும் செய்யல. 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை கேட்கல. இப்போ 20 ரூபாய்க்கு கேட்கவும் செய்யல. இப்ப சொல்லியிருக்கான் அவன். நான் மெட்ராஸ் போயிட்டு வந்து உங்களை பார்க்கணும் அவனுக்கிட்டையும் சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். இல்லாம சென்ட்டுக்கு 20 ரூபாய்க்கு வந்து ஒண்ணு அவன் கேட்கவும் செய்யல, கொடுக்கவும் செய்யல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது இவ்வளவுதான். அதை அவரு சொல்லி இருந்துட்டு யாரும் நம்பணும். நமக்கு ஆத்தாங்க அருகில ஒரு 55 சென்ட் கிடக்கு. அது நம்ம இந்த வாங்கின வயலுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு அதை கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தாக்கோ அங்க போகிறதுக்கு பாதை நம்ம ஆழங்காலோட தான் வரணும். பத்தமடையில இருந்து இறங்கி தான் வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால நான் இந்த ஆத்தாங்கர வயலும் இது சேர்த்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னத்த முடிச்சியோ ராஜன வீட்டை போயிட்டாங்க போயிட்டாங்க வெள்ள வரல. என்ன பிரச்சனை சைன் போடல. இப்போது இந்த வயலெல்லாம் நல்ல விலைக்கு கொடுத்து கடையெல்லாம் இடிச்சு அந்த 8 கடையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட சின்ன சின்ன கடை பெரிய வீடு மாதிரி இருக்கு அதையெல்லாம் சேர்த்து ஒரு 10-20 கடையை நிரப்பா கட்டி அங்கத்தினர்களுக்கு வாடகை கொடுக்கவும் நம்ம சமுதாய வருமானத்தையும் பெருக்கணும். நிலையான வருமானத்தை உருவாக்குறதுக்கு நல்ல விலைக்கு அதை விற்று கடையை கட்டி எல்லா கடையும் செய்வதற்கு உங்க ஒத்தாசையோடு செய்வோம்னு சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்யலாம். இப்படி கூடதான் கடையை கட்டி அதுல வரக்கூடிய வருமானம்
லோன் எல்லாம் எடுக்க முடியாது, லோன் எல்லாம் எடுக்க முடியாது. கடைய சரி அப்ப எடுத்து போட்டு அவ்வளவுதான். கடையை வாங்க கடை கோயில் பேர் தானே, கடை யாருக்கு பேர்ல இருக்கு? 70,000 ரூபாய் குருபூசங்கிறத உங்ககிட்ட தொங்கி இருக்கு. தொங்கல் 15 ரூபாய் கடன் வாங்கிருக்கு உங்க தொங்கி இருக்கு. விளக்கு பூஜை 3 மாசம் ஆக்கலாமா? பூசாரி இன்னும் போடல, பூசாரி இன்னும் போடல. 3 வருஷம் மூணாச்சு சாத்தாங்கோயில் பூசாரி கிடையாது. கோயில் கொடை கழிக்கிறதுக்கு என்கிட்ட தொங்கி இருக்குன்னு இந்த தரக்குறைவான வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா சமூக நல அறக்கட்டளையும் கல்வி கலாச்சார அறக்கட்டளையும் யோகீஸ்வரனுடைய புண்ணியத்துல ட்ரஸ்டினுடைய வருமானத்துல உருவாக்குனதுதான். என் அப்ப வீட்டு சொத்து அல்ல சமூக நல அறக்கட்டளை. நம்ம அங்கத்தினர்கள் கமிட்டியில தீர்மானம் போட்டு கோயில் கொடைக்கு செலவுக்காக நாம கொடுக்கணும்னு சொன்னமே தவிர என்கிட்ட அவங்க தொங்கவும் இல்ல. அப்படி தொங்கக்கூடிய ஒரு நிலை வரவே கூடாது நம்ம சமுதாயத்துக்கு. நீங்க தாங்க சொன்னதை சட்டபூர்வம் வாபஸ் வாங்கணும். என்கிட்ட தொங்குனாங்கிற அளவுக்கு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் நான் சொன்னேன். அது இதுக்கு முன்னாடி சொன்னது கல்வி கலாச்சார சமய அறக்கட்டளையும் சமூக நல அறக்கட்டளையும் மேல புத்தேரி சமுதாயம் ஒண்ணுதான். ஆனா கல்வி கலாச்சார சமய அறக்கட்டளை தான், சமூக நல அறக்கட்டளை தான், சமுதாயம் தான். சமுதாயத்துக்கு நீங்க தந்தா தான் நாங்க வாங்க முடியும். நாங்க செய்த முட்டாத்தனத்துல ஒரு பெரிய முட்டாத்தனம் அது. எது இந்த கல்வி கலாச்சார சமய அறக்கட்டளைக்கு இவ்வளவு கொடுத்து இவ்வளவு செய்தது இன்னைக்கு சாமிக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்மானம் போட்டு பாஸ் ஆகி ஒப்பட வேண்டி இருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர் கலந்து ஆலோசித்து தீர்மானம் போட்டு கொடுக்கறதான நடைமுறை. அதுக்காக நீங்க வந்து இப்ப நம்ம 2 பேரும் ரோட்ல நம்ம 2 பேரும் பேசுற மாதிரி பேசக்கூடாது. இல்ல ஒவ்வொரு கதையும் தீர்மானம் போட்டு தீர்மானத்தை அடிப்படையில உங்க ஒப்புதலோட நீங்களும் சமூக நல அறக்கட்டளை நீங்களும் ஒரு அங்கத்தினர் உங்க ஒப்புதலோட கையெழுத்தோட தான் 70,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஆமா அது போல நீங்க அதை செய்து இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால சமுதாயத்துக்காக சமூக நல அறக்கட்டளையும் கல்வி கலாச்சார அறக்கட்டளையும் பாடுபடும். 3000 ரூபாய்க்கு தொங்கணும் அந்த கல்வி கலாச்சார சமய உதவி தலைவர் எதுக்கு 85,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம். எதுக்கு 3000 ரூபாய் தரமாட்டோம்னு சொன்னோம். யாரு நீங்க யாருங்க? நீங்க எல்லாரும் இயக்குனர் குழுவா இருந்தீங்க, இவரு உதவி தலைவரா இருந்தாங்க, அவரு உதவி தலைவரா நாங்க சமூக கொஞ்சம் கிளம்போ 3000 உனக்கு தெரியாதா? 3000 ரூபாய் கேட்டதுக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரி அந்த இயக்குனர் குழுவும் உதவி தலைவரும் அவ்வளவு நீங்க சொன்னது நான் சொல்லேன். 85,000 சொல்லு நீங்க சொன்னது நான் சொல்லேன். எனக்கு தெரியும் உங்க கூட இருந்தல நானும் நாங்க கொடுக்கலாம்னு சொன்னேனா. அதாவது 3000 ரூபாய் கேட்டது தொங்குறோம். சரி அண்ணாச்சி வேலை கூடாது, நான் விளக்கம் தரேன். 45,000 ரூபாய் கொடுத்து தொங்குறோம். நான் விளக்கம் தரேன். அதாவது நீங்கெல்லாம் அதாவது நம்ம எல்லாருமே பழசு சொல்லக்கூடாதுங்கிற முறையில சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் சிதம்பரதான பிள்ளையும் லட்சுமண பிள்ளையும் அறங்காவலர் குழுவாக இருக்கும் போது வயலெல்லாம் மதவித்து அறக்கட்டளையை உருவாக்கி சாமிக்கு கும்பாபிஷேகம் கழிச்சு கல்யாண மண்டப சீரெல்லாம் செய்தியும் வரவேற்கின்ற இந்த விஷயம். அதுக்கு பிறகு நீங்க வந்து கொஞ்சம் பணங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு உங்கள்கிட்ட அண்ணன் கொண்ட ஒரு 7 லட்சம் பணத்தை வச்சுக்கிட்டு கோயில் கூட சிறப்பா கழிச்சோ உத்திரத்தை கழிச்சோ நானும் கூட சேர்ந்தேன். நம்ம கோயிலுக்கெல்லாம் நடக்கு, நானும் கூட சேர்ந்து அது நடந்து. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட உள்ள பணங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு வரவு இல்ல, குறைவான வரவு கொடை கழிக்கிறதுக்கு சமூக குருபூசை அடிக்கிறதுக்கு ரூபாய் இல்லாம அறங்காவலர் குழு கல்வி கலாச்சார சமய அறக்கட்டளையில பணம் கேட்டது உண்மை. அவர்கள் உடனே ட்ரஸ்ட்ல உங்களுடைய கணக்கை எங்க கையில காட்டுங்கோ. அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டதுக்கு அன்னைக்கு இருந்த நிர்வாகத்துல தாங்கள் கேட்டிருக்கணும். அன்னைக்கு இருந்த நிர்வாகத்துல நீங்க கேட்டிருக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு குடங்களிக்கிறதுக்கு கேளுங்கய்யா, பாட கிழக்கு வேகப்படாதோ, குருபூஜை அடிக்கிறதுக்கு ரூபா வேணும்னு கேட்டதுக்கு அவங்க தரலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த நிலை இருக்கப்படாதுன்னு கருத்துல வச்சுதான் நம்ம சமூக நல அறக்கட்டளை வருமானத்தை கூட வந்து கோயில் கூடைக்கு கேட்ட பின்னால திரவிளையும் லட்சுமணனும் அவரு சிதம்பரதான பிள்ளையும் தலைவர்
அவர்தான் ஏசுலிங்கம்லயே விட்டுறாரு டி சிதம்பரம் சமூக நல அறக்கட்டளையில சொல்லு. அவர்தான் தலைவர். ஐயா, அது சமூக நல அறக்கட்டளை. பிள்ளையால உருவாக்கப்பட்டதுதான் அந்த சமூக நல அறக்கட்டளை. நான் இப்ப சமூக நல அறக்கட்டளையே சொல்லல. நீங்க நான் எதை சொல்லுங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்க. அறங்காவலர் குழுவுல நீங்க 3 பேர் இருந்தியோ. சமூக நல அறக்கட்டளையில தலைவராக இருந்தது ஏ சுகலியம் பிள்ளை, செயலாளராக இருந்தது ஏ திரவியம் பிள்ளை, பொருளாளராக இருந்தது ஆர்வம் பிள்ளை. இப்படி நீங்க 3 பேர் இருந்ததா நடத்தினோம். ஆனா சமூக நல அறக்கட்டளை அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல 9 வருஷமா நீங்க இருந்தியோ. அது எனக்கும் தெரியும், நானும் அதுல அங்கத்தினர். ஆனா அந்த 9 ஆண்டு காலமும் 80,000 ரூபாய், 90,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு தான் வருமானம் இருந்து. அப்போ உங்களுக்கு ட்ரஸ்டுக்கு கொடுக்க முடியாது அந்த நிலை. அறக்கட்டளை நீங்க கேட்கும் போது முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் அவர்கள் உங்கள்ட்ட ட்ரஸ்ட்ல உள்ள கணக்கை காட்டுக்கோ, உங்களுக்கு பணம் தரணும்னு சொல்லி உங்க அறங்காவலர் உங்களுக்கு தலைவிட்ட அவர் சொன்னார். அப்படி இருக்கிறத நாங்க கணக்கு தர மாட்டோம், நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், நீங்க இப்ப பேசுற மாதிரி அப்பவும் சொன்னியோம். அவரு தரல, நீங்களும் கணக்கு கொடுக்கல. அது ஒண்ணு. 2வது சமூக நல அறக்கட்டளை அன்னைக்கு சவுண்டு இருந்த காலத்துல 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருந்தோம். அந்த 2 லட்சம் ரூபாய் கடத்தையும் கிளம்பா அது நீங்க கடை உங்களுக்கு ஆயிட்டு இல்ல, மனோட செய்யணும், அதை செய்யணும் வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கோம். கேளுப்பா, இல்ல கடன் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போனியா? அதல்ல, 9 ஆண்டு காலமும் அந்த 2 லட்சம் ரூபாய் கடனும் நீங்கள் தீர்க்கப்படவில்லை. அதே நேரத்தில் நாளைக்கு சொல்லணும் இருந்தா இப்ப சொல்ல வேண்டிய காலகட்டம். அப்படி தீர்க்கப்படாம இருந்தத இப்போது 1,30,30,000 ரூபாய் கடன் தீர்த்து 70 ரூபாய் தான் பாக்கி வச்சிருக்கோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய வருமானம் வேற, அன்னைக்கு இருந்த சமூக நல அறக்கட்டளை வருமானம் வேற. அதனால அன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய நிர்வாகத்தில் இருந்த பொறுப்பாளர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியை எங்கள்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை என்பதை தங்களுடைய சமூகத்திற்கு சரி அதனால போட்டுட்டு நீங்க வந்து செய்து நாங்க உங்கள்கிட்ட தூங்கணுங்கிற வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு